காஞ்சிபுரம் திருக்காளிமேடு பகுதியில் காரில் அதிவேகமாக சென்றதை தட்டி கேட்ட இளைஞரை 5 பேர் கொண்ட கும்பல் இரும்பு ராடால் சரமாரியாக தாக்கிய வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேசன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கண்டிப்பாக இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட திருக்காளிமேடு பகுதியை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் இளைஞரான இவர் நேற்று இரவு இந்த சங்கம் திரையரங்கம் என்று சொல்லப்படக்கூடிய திருக்காளிமேடு செல்லக்கூடிய வழியிலே ஒரு கடைக்கு தனது இருசக்கர வாகனத்தினை சென்று அந்த கடையின் வெளிப்புறம் பகுதியிலே அந்த இருசக்கர வாகனத்தினை நிறுத்திவிட்டு அந்த கடைக்கு சென்று விட்டு மீண்டும் அந்த தனது இருசக்கர வாகனத்தை எடுக்க முற்பட்ட போது பின்னோக்கி வந்த கார் ஒன்று அந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருக்கிறது. இந்த நிலையிலே மோதிவிட்டு அங்கிருந்து அதிவேகமாக அந்த காரானது புறப்பட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையிலே இதனை கண்டு அந்த இருசக்கர வாகன ஓட்டி சந்தோஷ்குமார் என்கிற அந்த இளைஞர் தனது இருசக்கர வாகனத்தினை எடுத்துக்கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட காரினை நிறுத்தி தனது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதை குறித்து அந்த காரில் இருந்தவர்களிடம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே அந்த காரில் அதிக போதையில் இருந்த அந்த 5 பேர் கொண்ட கும்பல் அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த சந்தோஷ் என்கிற அந்த இளைஞரை காரில் இருந்த இரும்பு ராடை கொண்டு அந்த சரமாரியாக கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். இதனை அங்கிருந்தவர்கள் சிலரும் தடுத்து நிறுத்தி அந்த போதையில் இருந்த அந்த மர்ம கும்பல் மீண்டும் கொடூரமாக தாக்கி அங்கு அந்த பதற்றமான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே படுகாயங்களுடன் இருந்த அந்த இளைஞர் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தற்போது சிகிச்சையிலும் இருந்து வருகிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் இவர்களை தாக்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு தப்பித்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையிலே அந்த இளைஞரை போதை கும்பல் தாக்கும் அந்த காட்சிகளானது தற்போது வைரலாகி பரவி வருகிறது. இந்த நிலையிலே தற்போது அந்த காட்சிகளை வைத்து தாலுகா போலீசார் தொடர் விசாரணையானது மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் மீது ஏற்கனவே காவல் நிலையத்திலே வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அவர்கள் ஏற்கனவே குற்றவாளிகள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையை சம்பந்தப்பட்ட நபர்கள் தலைவனைவாகி உள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட நபர்களை தேடும் முயற்சியிலே தற்போது காவல்துறையினர் இறங்கி தற்போது தீவிர தேடுதல் வேட்டையிலே இறங்கி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.